ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ப்ளவுஸ் சீரீஸ் 2 பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நம்ம பேட்டர்ன் மேக்கிங் போட போகிறோம். என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய ப்ளவுஸ் சீரீஸ் போடலான்ட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இப்போ ஆல்ரெடி பேக் பார்ட் ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கோம். அந்த பேக் பார்ட்டை வச்சு எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு பாருங்கள். இதை வச்சு அப்படியே ட்ராயிங் பண்ணுங்கள். நெக்கு மட்டும் நம்ம வரையக்கூடாது. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ நெக் மார்க் பண்ணியிருக்கோமோ ஹைட்டு அதுதான் இங்கே மார்க் பண்ணணும். நான் இதை வரைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் இதை வச்சு இப்போ வரைஞ்சிட்டேன். நான் இது வந்து சீம் அலவன்ஸ் இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே நான் டிராயிங் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் ஆல்ட்ரேஷன் பண்ண கிடையாது. இப்போ தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இதுலேருந்து 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இதை ஒரு கேர்வாக கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு ஹைட்டு எனக்கு 7 இருக்குது. நான் 7 மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து 1/2 இன்ச் வச்சு நான் நெக்கு ட்ராயிங் பண்ணிக்கிறேன். இப்போது பேக் பார்ட்லேருந்து -1 இன்ச்சு கீழேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 1 இன்ச் வந்து நமக்கு தேவையில்லை. ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம இந்த 1 இன்ச் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். 1 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இந்த பார்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். பேக் பார்ட்லேருந்து ஹைட்டு -1 இன்ச்சு நீங்கள் ஹைட்டு -1 பண்ணினீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷேப் கிடச்சிரும். இப்போது இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும், அகைன் 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கும், அகைன் 1.5 இன்ச்லேருந்து மார்க்கு பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து 4 இன்ச் நான் மார்க் பண்ணி இதை ஒரு லைனாக வரைஞ்சிக்கிறேன். இந்த இடம் வந்து இதை தான் நம்ம இப்போது கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் இங்கே கொண்டுட்டு வந்து ஜாயின் பண்ணணும். கரெக்டாக இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஜாயிண்ட் ஆகணும். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் 1/2 இன்ச் கீழே கொண்டு வந்து உங்கள்கிட்ட இப்படி ஆம்கோல் ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி வச்சு கூட நீங்கள் அழகாக மார்க் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் நம்ம 1/2 இன்ச் வந்து நம்ம இதில் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் ஓனாக டிராயிங் பண்ணதுக்கும் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு கர்வ் வரைஞ்சதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தான் இந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன கரெக்ஷன் பார்க்க போகிறோம். இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரின்சஸ் கட்டோட ஷேப் வந்து ஷார்ப் இருக்காது. ஸோ இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட் பிடிச்சிருக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து இது வச்சுட்டு இது ஒரு சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து உள்ளே இப்படி கர்வ் வரைஞ்சிட்டு அகைன் ஒரு கர்வ் இப்படி நீங்கள் வரையும் போது உங்களுக்கு அந்த ஷேப் பிரின்சஸ் கட்டோட ஷேப் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போது ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த 3 இன்ச் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், இந்த 1.5 இன்ச்சு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். இதுவுமே அதே தான் எல்லாருக்குமே. இந்த 1.5 இன்ச் இந்த 3 இன்ச் மார்க் அதே அளவு தான். இந்த ஹைட்டு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க இல்லையா, இந்த ஹைட்டு மட்டும்தான். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு 4.5 இன்ச்சு 5 இன்ச்சு கூட நீங்கள் வைக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 3.5லேருந்து 4 இன்ச் வரைக்குமே வைக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து 4 இன்ச்சு தான் இந்த ஹைட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1.5 இன்ச்சு ஆஸ் யூஷுவல் சீம் அலவன்ஸ். இந்த ரெட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக பேக் பார்ட்லேருந்து நம்ம டிராயிங் பண்ணியிருக்கோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இது ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கு, இது இந்த கர்வு வரைஞ்சிருக்கிறது. இப்போ எப்படி இதை கட் பண்ணுறேன்னு பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி நம்ம பிரின்சஸ் கட் டிராயிங் போடுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இது எதை கட் பண்ணுறேன்னு பாருங்க. இந்த 1 இன்ச் வந்து நமக்கு தேவையில்லை.
ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரெட் லைன்ல தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கீழே கைக்குள்ளி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும். அதனால நான் கீழே இறக்கி நான் கட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பிரின்சஸ் கட்டோட அந்த ஷேப் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க. இந்த இது கரெக்டாக இந்த டாட்டு கிட்ட வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணணும். இந்த கர்வுமே இங்கே கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ இது மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் அப்படியே உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுதான் பிரின்சஸ் கட்டோட பேட்டர்ன் மேக்கிங். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்த நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கேருந்து இப்படியே மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த டாட்டும் உங்களுக்கு கரெக்டாக வரணும். இப்படியே நீங்கள் துணியை வந்து இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோல் இது வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். அடுத்து நம்ம பிளவுஸ் சீரீஸ் 3ல மீட் பண்ணலாமா? பாய், தேங்க்யூ.